4 ஆண்டுகளில் அமைச்சர்களின் டீ செலவு 28 லட்சம் ரூபாய் என்றும், பூங்கொத்து செலவு 41 லட்சம் ரூபாய் மற்றும் மாதத்திற்கு 80,000 வரை காருக்கு டீசல் போடப்படுவதாக RTI மூலம் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி குயவரப்பாலத்தை சேர்ந்த அசோக் ராஜா என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் புதுச்சேரி அமைச்சர்கள் அலுவலகத்தில் எத்தனை பேர் பணிபுரிகிறார்கள், கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் வரை அலுவலக டீ, காஃபி மற்றும் பூங்கொத்து வாங்கிய செலவுகள், கார் பயன்பாடு தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக அமைச்சரவை அலுவலக பொது தகவல் அதிகாரியான அமுதன் அளித்துள்ள பதிலில், ஒவ்வொரு அமைச்சரும் தலா ஒரு கார் பயன்படுத்துகிறார்கள் என்றும், அமைச்சர்களின் அலுவலகத்தில் தலா 14 பேர் பணிபுரிகிறார்கள். உள்துறை அமைச்சர் அலுவலக காஃபி, டீ செலவாக 7,12,635 ரூபாயும், பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு 7,81,421 ரூபாயும், வேளாண் துறை அமைச்சருக்கு 11,84,320 ரூபாயும், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருக்கு 14,94,039 ரூபாய் என மொத்தம் 28,27,815 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதேபோல் பூங்கொத்து வாங்கிய வகையில் உள்துறை அமைச்சருக்கு 22,31,000 பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு 8,04,955 ரூபாயும், முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருக்கு 9,70,700 ரூபாயும், இந்நாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருக்கு 1,04,000 ரூபாய் என மொத்தம் 41,41,400 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் மாதந்தோறும் 20,000 முதல் 80,000 ரூபாய் வரை எரிபொருள் தேவைக்கு செலவிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பாஜக அரசின் மக்களுக்கு துரோகம் இழைக்கும் பட்ஜெட்டை கண்டித்தும் இடதுசாரி கட்சிகள் சார்பில் பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. மக்கள் விரோத மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து ஏழை எளிய உழைப்பாளி மக்களை பாதுகாப்பதற்கான மாற்று ஆலோசனைகளை முன்வைத்தும் இந்திய இடதுசாரி கட்சிகள் பிரச்சார இயக்கத்தினை நாடு முழுவதும் நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய பாஜக அரசின் மக்களுக்கு துரோகம் இழைக்கும் பட்ஜெட்டை கண்டித்தும் இடதுசாரி கட்சிகள் சார்பில் பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. சுதேசி மில் அருகில் CPI, CPM, CBIML ஆகிய கட்சிகள் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டிப்பதுடன் மாற்று முன்மொழிவுகளை முன்வைத்து பிரச்சார இயக்கத்தை தொடங்கினார்கள். போராட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியதுடன் கண்டன உரைகளையும் ஆற்றினார்கள். இதில் இடதுசாரிகளை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கடலூர் செல்வதற்காக புதுச்சேரி வழியாக வந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தனியார் உணவகத்தில் ஓய்வு எடுத்தார். அப்பொழுது அவரை நேரில் சந்தித்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2 நாள் அரசுமுறை பயணமாக கடலூரில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்ள உள்ளார். புதுச்சேரி வழியாக கடலூர் செல்லும் அவருக்கு புதுச்சேரி மாநில எல்லையான கோரிமேட்டில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஓட்டல் அக்காடுக்கு வந்தார். அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்த அவரை திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்த புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அதிகாரப்பூர்வமாக தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் பொன்முடி, MRK பன்னீர்செல்வம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், திமுக அவைத்தலைவர் SP சிவக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார், அனிபால் கென்னடி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் 147வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி நாடு முழுவதிலும் இருந்தும் வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டு தியானம் மற்றும் தரிசனத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அடுத்த ஆரோவில் சர்வதேச நகரை அமைத்த அன்னை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 1878ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி பிறந்தார். அன்னையின் இயற்பெயர் மிர்ரா அன்ஃபோன்சா ஆகும். சிறிய வயதிலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய அன்னை அரவிந்தரின் ஆன்மீக கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 1914இல் புதுச்சேரி வந்தார்.
அரவிந்தருடன் இணைந்து ஆன்மீக பணிகளில் சேவையாற்றிய அவர் அரவிந்தர் மறைவுக்கு பிறகு அன்னையின் பெரும் முயற்சியால்தான் புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமமும் ஆரோவில் சர்வதேச நகரமும் தோற்றுவிக்கப்பட்டன. அன்னையின் 146வது பிறந்த நாளை ஒட்டி இன்று காலை முதல் அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வசித்த அறை பக்தர்களின் தரிசனத்திற்கு திறக்கப்பட்டது. மேலும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அன்னை சமாதியை பல்வேறு மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். பின்னர் கூட்டு தியானமும் மேற்கொண்டனர். புதுச்சேரியில் தனியார் பேருந்தில் மாணவிகளிடம் அத்துமீறிய இளைஞர்களுக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் இருந்து கடலூர் சென்ற தனியார் பேருந்தில் நேற்று 2 இளைஞர்கள் பயணித்தனர். அப்பொழுது பேருந்தில் இருந்த பள்ளி மாணவிகளிடம் 2 இளைஞர்கள் ஆபாசமாக பேசியதுடன் அத்துமீறியதாக கூறப்படுகிறது. இதை கண்ட சக பயணிகள் 2 இளைஞர்களுக்கும் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அப்போது தப்பி ஓடிய ஒரு இளைஞர் மீண்டும் பிடிக்கப்பட்ட நிலையில் போலீசாரின் கால்களை பிடித்து கொண்டு கதறி அழுதார். ஆனாலும் போலீசார் அவர்களை விடாமல் வலுக்கட்டாயமாக இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயம் அருகே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து பெருந்தலைவருமான நடராஜன் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நடராஜனார் அறக்கட்டளை தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட நடராஜன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அறக்கட்டளை தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக புடவை மற்றும் அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஏபிசி சங்கர், பூபதி, வன்னியர் சங்க தலைவர் மதியழகன், பி சாமி, கோவில் பொருளாளர் சந்துரு, புகழேந்தி, ராமலிங்கம், வரதராசு, ஆசிரியர் சுப்பிரமணி, ஒதியம்பட்டு மூர்த்தி மற்றும் கடைத்தெருவில் உள்ள அனைத்து வியாபாரிகளும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். போலி ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்து காரைக்கால் வாலிபர் 2,51,000 ரூபாய் பணத்தை மோசடி கும்பலிடம் இழந்தார். காரைக்காலை சேர்ந்த பாரத் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். இதை நம்பிய பாரத் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் பங்கு சந்தையில் 2,51,110 ரூபாய் அனுப்பி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. லாஸ்பேட்டையை சேர்ந்த காளியப்பன் என்பவரை தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டியில் 2 லட்சம் ரூபாய் லோன் தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பிய காளியப்பன் லோன் பெற விண்ணப்பித்த போது செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதையடுத்து காளியப்பன் 47,350 ரூபாய் பணத்தை அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் முதலியார்பேட்டையை சேர்ந்த ஆர்த்தி 28,505 ரூபாயும், புதுக்குப்பத்தை சேர்ந்த சிலம்பரசன் 18,600 ரூபாயும், வானரப்பேட்டையை சேர்ந்த மகாலட்சுமி 8,000 ரூபாயும், பெரிய காலாப்பட்டு பிரியதர்ஷினி 18,000 ரூபாய் என 6 பேர் மோசடி கும்பலிடம் 3,51,565 ரூபாயை இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தின் கீழ் 3 நாட்களுக்கு செல்வமகள் சேமிப்பு கணக்கு துவங்கும் சிறப்பு முகாம் நடக்கிறது. புதுச்சேரி அஞ்சல் கோட்ட முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் கமால் பாஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தில் செல்வமகள் சேமிப்பு கணக்குகளின் எண்ணிக்கை 1,45,820க்கு மேல் துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தின் கீழ் புதுச்சேரி வடக்கு, தெற்கு, திண்டிவனம், விழுப்புரம் மற்றும் செஞ்சி உபகோட்டங்கள் அடங்கும். இத்திட்டத்தின் கீழ் 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்காக பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் மூலம் ஒரு நிதியாண்டிற்கு குறைந்தபட்சம் 250 ரூபாய் முதல் அதிகபட்சம் 1,50,000 லட்சம் ரூபாய் வரை செலுத்தி கணக்கை துவங்கலாம். இத்திட்டம் அதிக வட்டி விகிதமாக 8.2% வழங்குகிறது. பெண் குழந்தையின் 18 வயதில் அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பிறகு உயர்கல்வி நோக்கத்திற்காக கணக்கிலிருந்து 50% பணத்தை எடுக்கலாம். மேலும் புதுச்சேரி அஞ்சல் கோட்டத்தின் கீழ் உள்ள பகுதியில் பெண் குழந்தைகள் பயனடையும் வகையில் இன்று 21ஆம் தேதி, வரும் 28ஆம் தேதி மற்றும் மார்ச் 10 ஆகிய 3 நாட்களுக்கு
செல்வமகள் சேமிப்பு கணக்குகளை துவங்குவதற்கான சிறப்பு முகாம் நடக்கிறது. இதையொட்டி முக்கிய தபால் அலுவலகங்களான புதுச்சேரி, திண்டிவனம், விழுப்புரம் மற்றும் செஞ்சியில் சிறப்பு கவுண்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கிளை தபால் அலுவலகங்கள் உட்பட அருகிலுள்ள அனைத்து தபால் அலுவலகங்களிலும் செல்வமகள் சேமிப்பு கணக்கை துவங்கலாம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. ஓய்வூதியர் மருத்துவ உதவித்தொகை நிறுத்தத்தை கண்டித்து அரசு ஊழியர் சம்மேளன இணைப்பு சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. புதுச்சேரியில் அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு இதுவரையில் வழங்கப்பட்ட 1000 ரூபாய் மருத்துவ உதவித்தொகை இம்மாதம் முதல் வழங்கப்படாது. மத்திய அரசின் உத்தரவுப்படி கட்டாய பிடித்தம் செய்வதாக கணக்கு மற்றும் கருவூல இயக்குநர் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஓய்வூதியதாரர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவ உதவித்தொகை கட்டாய பிடித்தம் உத்தரவை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளன இணைப்பு சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. கணக்கு மற்றும் கருவூலக இயக்கக அலுவலகம் எதிரே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் கலைச்செல்வன், ஆனந்தராசன், புகழேந்தி உட்பட பலர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வூதியதாரர்களுக்கான மருத்துவ உதவித்தொகை கட்டாய பிடித்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும், விருப்பம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவித்தொகையை தொடர்ந்து வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. புதுச்சேரி சூப்பர் மார்க்கெட்டில் மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடிகள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காந்தி நகரை சேர்ந்தவர் மகாராஜா. இவர் கவுண்டன்பாளையம் வழுதாவூர் சாலையில் சூப்பர் மார்க்கெட் நடத்தி வருகிறார். நேற்று முன்தினம் மாலை கடைக்கு வந்த 3 பேர் அங்கிருந்தவர்களை கத்தியை காட்டி வெளியேறும்படி மிரட்டினர். பின் அங்கிருந்த கடையின் உரிமையாளர் மகாராஜாவிடம் சென்று, நாங்கள் இப்பகுதியின் ரவுடிகள், இங்கு கடை நடத்த வேண்டும் என்றால் எங்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் மாமூல் தர வேண்டும், இல்லையெனில் கொலை செய்து விடுவோம் என கத்தியை காட்டி மிரட்டினர். மகாராஜா புகாரின் பேரில் கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் கடையில் மாமூல் கேட்டு மிரட்டியது ரவுடிகளான குண்டுபாளையம் மணிகண்டன், திலாஸ்பேட்டை பிரசாந்த் மற்றும் கார்த்திக் ராஜ் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.